UGTRB examination marks the 10th unitல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு ஒரு யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இதுல என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு அவுட்லைன் வியூ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை எப்படி சம்மரைஸ் பண்ணலாம், அதை எப்படி கொண்டு போகலான்றது டீல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேசிக்கலி மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், மொமெண்ட்ஸ், ஸ்கியூனஸ், கர்டாசஸ், இது பேசிக் இது. ஸோ யூஸ்வலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி நினைச்சுப்பாங்க, இப்போ ஒரு ஹோல் ஸ்கூல்ல வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க போறீங்கன்னா அதுதான் உங்களோட டேட்டா. கரெக்டா? அந்த டேட்டா வெறுமே சொல்லாம அது என்ன இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த மெஷர்ஸ் எல்லாமே நம்ம படிக்க போறோம். ஸோ இங்க அதுதான் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட மார்க் எப்படி இருக்குன்னு கேட்டா ஆவரேஜ் மார்க் அவங்க 50 எடுக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கா சொல்றோம்ல. அந்த மெஷரை எப்படி கம்ப்யூட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க. ஓகேவா? அடுத்தது கார்லேஷன், ரேங்க் கார்லேஷன், ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ். இது அப்படியே அதோட அடுத்த அப்டேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய எக்ஸாம் ஸ்கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் படிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த எஃபர்ட்டும் இந்த எஃபர்ட்டும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, நீங்க படிக்கிற நேரத்தை பொறுத்துதான் உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெண்டு வேரியபிளுக்கும் ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டெப் பாக்குறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு டேட்டான்னு பாக்குறோம், அதுக்குள்ள இருக்க மெஷர்ன்னு பாக்குறோம். இந்த சாப்டருக்குள்ள அதோட அசோசியேஷன் பார்ப்போம். ஸோ கார்லேஷன், ரேங்க் கார்லேஷன், அதுவே வந்து ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ் பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் ஒரு டீல். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு ஐடியா. அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் நம்பர், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், கன்வர்ஷன் ஆஃப் செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர் இன்டு ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இது ஒரு ஐடியா. ஸோ இது எப்படின்னா யூஸ்வலா வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்ல ஒரு ப்ரைஸ் வாங்குறீங்க. ஸோ வந்து லாஸ்ட் மந்த் அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்போ ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும், நெக்ஸ்ட் மந்த் வாங்குறப்ப அந்த ப்ரைஸ் மாறி இருக்கும். அப்ப அது எப்படி நம்ம அந்த ப்ரைஸை வந்து ரிலேட்டிவா என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கம்பேரட்டிவா சொல்றதுதான். இது நம்ம பேசிக்கா ஒரு ஐடியாவா புரிஞ்சுக்கலாம்ல. அதுவே வந்து அதோட கான்செப்ட் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை எப்படி கம்ப்யூட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இது பேசிக் ஐடியா. அடுத்தது கர்வ் ஃபிட்டிங், principle of t squares, fitting a straight line and fitting a second degree parabola or fitting of power curves. அப்படி இந்த ரீஜன் வந்து நம்ம ரெக்ரேஷன் பார்க்கறப்ப சேர்த்து பார்ப்போம். ஸோ இங்க ஜஸ்ட் வந்து அந்த எப்படி ரெக்ரேஷன்னா என்னன்னா, ஜஸ்ட் நான் சொன்னேன்ல எக்ஸாம் ஸ்கோர்ஸோ உங்களோட ஸ்டடி ஹார்ஸோ கம்பேர் பண்ணி எப்படி கார்லேஷன் ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பாக்குறேன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி உங்களோட ஸ்டடி ஹார்ஸ் என்கிட்ட இருக்கு, நீங்க எவ்வளவு நேரம் படிச்சீங்கன்னு என்கிட்ட இருக்கு, ஒரு டைம் ஹார்ஸ். நான் அதை வச்சு நீங்க இவ்வளவு ஸ்கோர் எடுப்பீங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். அப்ப அந்த ப்ரெடிக்ட் பண்றப்போ எனி வயலேஷன்ஸ் நமக்கு எப்படி வேணா டிவியேட் ஆகலாம். ஸோ அது எல்லாமே ஒரு மெத்தடாலஜியா ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதுக்காக வி மூவ் டு தி பெஸ்ட் மெத்தட் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ்னா என்ன, அதுல இருக்க கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் எப்படி அதில் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட் பண்ணலாம், இல்லைன்னா பேரபோலா இருந்தா அது எப்படி ஃபிட் பண்ணலாம், இல்லை பவர் கர்வ்ஸ் இருந்தா எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு மெஷர்மெண்ட்ஸா பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது theory of attributes consistency of data, independence and associate of data. ஸோ பேசிக்கா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்றப்ப டேட்டாவோட ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப மெஷர் கொடுத்தோம், அதை பத்தி அசோசியேஷன் பத்தி பார்த்தோம். அடுத்தது இந்த டேட்டா வந்து ஒரு ப்ராப்பர் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த டேட்டா வந்து ஒரு ப்ராப்பர், நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க. இப்போ எனக்கு எக்ஸாம் ஸ்கோரை பத்தி வேணும்னு நான் கேட்குறப்ப உங்க ஸ்டடி ஸ்கோர் ஹாவர்ஸ் இருக்கிறப்ப நான் ப்ராப்பரா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இவ்வளோ எக்ஸாம் ஸ்கோர் சொல்ல முடியும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன் இல்லையா? அந்த இல்ல சப்போஸ் இதுல போயிட்டு மேட்சே ஆகாம வேற ஏதாவது ஒரு ஃபேக்டர் எடுக்கிறோம். லைக் வந்து நீங்க உங்க ஹவுஸ்ல இருந்து உங்க ஆஃபீஸ்க்கு எவ்வளவு டைம் டிராவல் ஆகுறீங்க அப்படின்னு நான் டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு ஃபேக்டர் எடுத்து இதை டீல் பண்ண முடியாது, எக்ஸாம் ஸ்கோர் டீல் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஒரு டேட்டான்னு எடுக்கிறது அதோட பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு, அந்த ஆட்ரிபியூட்டோட பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு, அதுதான் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா. இதெல்லாம் சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு டீல்.
அடுத்தது இது வரைக்கும் தான் பேசிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி உங்களுக்கு இங்க 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் இதோட முடியுது. அடுத்தது இங்க we will start with probability. ஸோ ப்ராபபிலிட்டிங்கிறது இது எல்லாமே நீங்க மெஷரா சொல்லிட்டீங்க. சப்போஸ் நாளைக்கு மழை பெய்யுது, இல்லை இன்னைக்கு மழை பெய்ய போகுது, அது பெய்யுமா, மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு ஒரு சான்ஸ் ஆஃப் கொஸ்டின் ரைஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி சான்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு டீல் ஆகுறதா நம்ம மொத்த ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட். அங்க ஒண்ணு இப்படி ஒரு ஒரு ஈவெண்ட்க்கும் ஒரு ஒரு மெஷருக்கும் எப்படி இருக்கும்ன்றது தான் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ப்ராபபிலிட்டிக்குன்னு என்ன ரூல்ஸ் இருக்கு, ஸோ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி அடிஷன் தியரம் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தியரம் எவால்வேட் பண்ணியிருக்காங்க, அடுத்தது பூல்ஸ் இன்இக்வாலிட்டி, இது எல்லாமே பேசிக்கா வந்து அதுல இருந்து ஒரு எவால்வேட் ஆன ஒரு தியரம்ல உள்ள ரிசல்ட், அதுல எப்படி ப்ராபபிலிட்டி கம்ப்யூட் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ரேண்டம் வேரியபிள்ஸ்னு அடுத்த ஒரு கான்செப்ட் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டிலேயே எவால்வேட் ஆகும். ஸோ அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிட் கண்டினியூஸ் 2 கேஸ் இருக்கு, அது ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஜென்ரலா பார்த்துட்டே வருவீங்க. வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், வாட் இஸ் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ், அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி அசம்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு எவால்வேட் பண்ணுவோம். அடுத்தது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது விச் இஸ் பேஸ்ட் அப்பான் டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கியூமுலேட்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வரைக்கும் ஒரு பாட்டு. ஸோ இது எல்லாமே ஜென்ரலா ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். அதுவே ஒரு கம்ப்யூட்டேஷனா ஒரு ஃபங்க்ஷன்ஸா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் எல்லாமே. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், கியூமுலேட்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இங்க வந்து அந்த மெஷர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் இங்க ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸா எப்படி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்றோம்ன்றது தான் டீலிங். ஓகே, அடுத்தது லாஸ்ட் பார்ட் என்னன்னா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் இதுல ப்ராபபிலிட்டிலாம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம் யூஸ்வலா. இந்த இடத்துல என்ன பண்ணிப்போம்னா ஃபிக்ஸபிளா ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கும், அதை அந்த அசம்ஷன்ஸை ஃபாலோ பண்ணா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல நம்ம டைரக்டா நம்ம வேல்யூவை தூக்கி போட்டு ஆன்சர் எடுத்துடலாம், ப்ராபபிலிட்டி ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப அதுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ரொம்ப சிம்பிளிஃபைடா இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டனா. ஓகேவா? ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுமே பார்க்குறப்ப அசம்ஷனு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே எஸ்பெஷலி நார்மல் கர்வோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிஷனை சேர்த்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் பார்ட். ஸோ டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாம்பிள் அண்ட் லார்ஜ் சாம்பிள்ஸ், Z டெஸ்ட், ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், F டெஸ்ட், chi-square டெஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி கண்டிஜென்சி கோஎஃபிஷியன்ட். ஸோ பேசிக்கா வந்து இது ஹைபோதசிஸ்னு ஒரு பெரிய பார்ட். ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இங்க ஸ்பெசிஃபைடா உங்களுக்கு இந்த டெஸ்டஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு 4 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கும் அந்த டெஸ்ட் என்ன சொல்ல வருது, ஒரு டாபிக்னு எடுத்தா அந்த டாபிக்கோட யூசேஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம்ல, அந்த மாதிரி அது எதுக்காக யூஸ் பண்றோம், அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலால என்னென்ன கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி நீங்க வந்து வேல்யூ அதுக்குள்ள போட்டு கால்குலேட் பண்ண போறீங்க, இவ்வளவுதான் அப்ரோச். இதுதான் பேசிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள இதுல எல்லாமே பண்ற வேலை அதுதான். ஓகேவா? ஸோ அப்ப இது எப்படி நம்ம பேசிக்கா டிவைட் பண்ணி படிக்கலாம் இந்த சாப்டரை அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு 5 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்ட் 1 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு டீல் பண்ணிக்கலாம். பேசிக்கா டேட்டாவுடைய ஐடியா வச்சு இந்த மெஷர்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறோம். ஸோ நான் சொன்னேன்ல, மெஷர்ஸ் ஆஃப் ஒரு மெஷர்ஸும் என்னென்ன டேட்டா வச்சு ப்ரொபகேட் பண்றோம் அப்படிங்கிறத. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு யூனிட்டா கவர் பண்ணிடலாம். ஸோ மெஷர்ஸ், அப்புறம் கார்லேஷன், ரெக்ரேஷன், அதோட சேர்த்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இது இந்த 4 டாபிக் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்து முடிச்சோம். பேசிக்கா இதுக்குள்ள எல்லாமே என்னன்னா அதோடைய ஐடியா என்ன, அந்த மெஷர்ஸ் வாட் இட் கன்வேஸ், அப்புறம் அதுக்கான ஃபார்முலா என்ன, அது எப்படி நம்ம கால்குலேஷனா ப்ரொபகேட் பண்றோம், அவ்வளவுதான் விஷயமே. ஓகேவா? அடுத்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி பார்ப்போம். ஸோ இதுல தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி, சாம்பிள் ஸ்பேஸ், ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், லாஸ் ஆஃப் அடிஷன், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி சொல்லிட்டு அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள பார்த்து வச்சிருவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் தான் உங்களுக்கு வந்து எல்லாச் கண்டென்ட்டா இருக்கும். ஸோ இதுல எல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கால்குலேஷன் போட்டாலே ரொம்ப ஈஸியான விஷயம். அடுத்தது தேர்ட் சாப்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பார்க்குறப்போ பைனாமியல், பாய்சான், நார்மல்,
இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதோட அசம்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் அண்ட் அது எப்படி அதுல என்ன ஃபார்முலா இருக்கு, அது என்ன ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல கவர் பண்ணுவோம். ஸோ ஹியர் இட் இஸ் ரிப்பீட்டட் which is here. ஓகே, இதை நம்ம பார்ட் 4 வச்சுக்கலாம். வெறும் இங்க டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் கவர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பார்ட் 4ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். இப்போ இது எல்லாமே மெஷரா பாக்குறோம். அதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இன்ஃபரன்ஸ் டாபிக். ஸோ இங்க டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாம்பிள்ஸ். யூஸ்வலா மொத்தமா நம்ம பாப்புலேஷன் டேட்டாவை வச்சு எதுவுமே இதுதான் கன்க்ளூஷன் சொல்ல முடியாது, இதுதான் ரிசல்ட்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்காக நம்ம சில சாம்பிள்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதுல நான் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பேன். அவங்களோட ஆவரேஜ் இதுதான் அப்படின்னு ரிசல்ட் கொடுப்பேன்ல. அந்த மாதிரி இங்க நம்ம லார்ஜ் சாம்பிள் கேட்டகரியா இருந்தா அது என்ன லார்ஜ் சாம்பிள் எல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்டோட அசம்ஷன்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, அது எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணலாம், அதுக்கு என்ன டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு, அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் அதுக்குள்ள. ஓகே, அண்ட் தியரி ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது கை ஸ்கொயர் பாக்குறப்பவே சேர்த்து பார்ப்போம். ஸோ அங்க அந்த டேட்டாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு, ஸோ அது இண்டிபெண்ட் நேச்சரா இருக்கா, டிபெண்ட் நேச்சரா இருக்கா, இல்ல அந்த டேட்டாவோடைய சிக்னிஃபிகண்டா நம்மளால எடுத்துக்க முடியலையா அப்படிங்கிற நேச்சர்ல பார்ப்போம். ஸோ பேசிக்கா மெஷர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம், அது என்னவா இருக்கும்னு சான்ஸ் பாக்குறோம், அதுதான் ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பாக்குறோம். தென் ஒரு கன்க்ளூஷன் ரிசல்ட்டுக்காக இன்ஃபரன்ஸ் டாபிக் உள்ள வரோம். அதையும் ஸ்பெசிஃபைடா உங்களுக்கு ஒரு 4 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ சிம்பிளிஃபைட் வெர்ஷன். அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிற ப்ரைஸ். அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரீட்டைல் ப்ரைஸஸ். நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இந்த மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெப்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இது என்னது 2026. இதுவே ஃபெப் 2025ல அது என்ன ப்ரைஸா இருக்கும். அப்ப எப்படி நம்ம ப்ரைஸை கம்பேரிசன் பண்ணலாம், அந்த கம்பேரிசன் பண்றதுனால என்ன ரிசல்ட் அப்டைன் ஆகும், ஸோ அது எல்லாமே இதுக்குள்ள டீல் பண்ணும். ஸோ பேசிக்கலி 5 யூனிட்ஸ் நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இன்ஃபரன்ஸ், இண்டெக்ஸ். ஸோ ஒரு சாப்டரை 5ஆ டிவைட் பண்ணி ஈஸியா கவர் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம அதை 5 டாபிக்கா பிரிச்சு பார்த்தோம்ல. அப்போ உங்களுக்கு 2023 கொஸ்டின் பேப்பர்ல எப்படி அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ நான் ஒரு யூனிட்டா பிரிச்சிருக்கேன். அப்ப அந்த ஒரு யூனிட்குள்ளேயும் உங்களுக்கு செக்ரிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கவரேஜ் பார்ப்போம். ஸோ பார்ட் 1 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ராபபிலிட்டியை வச்சு பார்க்குறப்போ 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் ப்ரப்போர்ஷனா இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம பார்த்ததே இங்க 3 டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்த்தோம், பைனமியல், பாய்சான், நார்மல். ஸோ அப்போ அங்க கேட்டிருக்கிறதும் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல இருந்து லாஸ்ட் டைம் கேட்கல, மே சான்ஸ் டு அரைவ் திஸ். ஓகே, அடுத்தது இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அட்மோஸ்ட் நியர்லி 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் 23 கொஸ்டின் பேப்பர்ல கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த யூனிட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமான யூனிட் தான். இதை ஈஸியா நம்ம எப்படி 5ஆ செக்ரிகேட் பண்ணி படிச்சிடலாம். ஸோ அப்போ அதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றது பார்ப்போமா. ஸோ அதோட கொஸ்டின் ஏரியாஸ்லாம் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு. ஓகே, ஜஸ்ட் நம்ம இங்க எதுவும் சால்வ் பண்ண போறது கிடையாது, டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி கொஸ்டின்ஸ் ஏரியா கேட்டிருக்காங்க அந்த ஐடியாலஜியை ஃப்ரேம் பண்ணிக்க போறோம். ஸோ ஹியர் in a series of houses actually invaded by the smallpox 70%. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு இது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொஸ்டினா இருக்கு. ஸோ பேசிக்கா ஸ்டாட்னா கான்செப்ட் கொஸ்டின்ஸ் தான் அரைவ் ஆகும். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்ஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு ப்ராப்ளம் கொஸ்டினா கேட்குறாங்க. அப்ப நீங்க கான்செப்ட தெரிஞ்சிருக்கணும், அந்த கான்செப்டுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஃபார்முலா வச்சுதான் நீங்க இதை சால்வ் பண்ண முடியும். இது என்ன டேட்டான்னு எடுத்து. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதுவும் உங்களுக்கு டேட்டா என்னன்னு கொடுத்துட்டு கால்குலேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை இந்த டேட்டாவை எப்படி இன்புட் பண்ணலாம். ஜஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலால எப்படி இந்த டேட்டாவை இன்புட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா எப்படி இருக்கு,
உங்களுக்கு இது எல்லாமே டூ வே அப்ரோச்சா இருக்கு. ஒன்னு கான்செப்ட் ஃபார்முலா டேக் அவுட் பண்ண போறீங்க, டேட்டாவை அதுக்குள்ள போட்டு ஆன்சர் எடுக்க போறீங்க. ஸோ இதுவும் ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டினுமே உங்களுக்கு டேட்டாவா கொடுத்துட்டு கால்குலேஷன் ஆகிருக்கேன். ஸோ பேசிக்கலி நீங்க மேக்ஸ் அப்ரோச்சா இருக்கனால ஈஸியா நீங்க கால்குலேஷன்ஸை போட்டுடலாம். கான்செப்டே ஃபார்முலாவே டேக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. ஓகேவா? அடுத்ததும் ஸோ அந்த 5-6 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா பார்ட் 1ல, அதுல எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸா தான் கேட்டிருக்காங்களே. அந்த 6 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 கொஸ்டினுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ப்ராப்ளம் கொஸ்டின்ஸா தான் இருக்கு. ஸோ என்டையர்லி பார்ட் 1 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இதை எப்படி படிக்க போறோம், ஜஸ்ட் என்னென்ன மெஷர்ஸ்ன்னு அதோட கான்செப்ட், அந்த கான்செப்ட்ல இருந்து என்ன ஃபார்முலா, அப்போ கொடுத்துருக்க டேட்டாவை அதை எப்படி இன்க்ளூட் பண்ணுவோம், ரிசல்ட் எடுக்க போறோம், கால்குலேஷன். தட்ஸ் இட். ஓகே. அண்ட் பார்ட் 2 ப்ராபபிலிட்டி பார்த்தோமா. ஸோ இதுவும் பார்ட் 1 டிஸ்கிரிப்டிவும் ப்ராபபிலிட்டியும் சேம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஃபுல்லா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான், பார்ட் 2 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலி ப்ராபபிலிட்டியில சால்விங் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுலயுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவுமே நீங்க கான்செப்டை தெரிஞ்சுட்டு ப்ராப்ளம்ஸா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு ப்ராபபிலிட்டியும். அண்ட் ஹியர் ஒரு கான்செப்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் ஹியர் இட் இஸ் 2 ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவும் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே கால்குலேஷன் போட்டு நம்ம சால்வ் பண்ற மாதிரி தான். ஸோ பேசிக்கா கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியான வே. எல்லாருக்கும் மேக்ஸ் படிக்கிறதுனால கால்குலேஷன் ஈஸியா போடுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, மற்ற இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா மேஜரா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்ட் 3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின்ன்றதை பார்ப்போம். ஸோ இங்கேயுமே குவார்டர்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து 8 and 14 ரெஸ்பெக்டிவ் இந்த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரெஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு அதோட ஃபார்முலா எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இங்கேயுமே நெக்ஸ்ட் ஸோ என்ன சர்வீஸ் கவுண்டர், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கஸ்டமர் செய்றாங்க. And it will be arrive also. It is a numerical problem question. And next one, median of continuous random variable x that the density function கொடுத்துட்டு அதோட மீடியன் என்னன்னு கேட்கலாம். ஸோ இதுவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லி கவர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபங்க்ஷனா இருக்கும். அப்போ டைரக்டா அதோட வேல்யூ என்னன்னு கொடுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கான்செப்ட் கொஸ்டினா இருக்கு. டைரக்டா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஏரியா அது என்ன, அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுல என்ன அசம்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு படிக்கிறத வச்சு இது ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு கான்செப்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் லாஸ்ட் பார்ட் இண்டெக்ஸ் நம்பர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அது எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ கான்செப்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஒரு 70% ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஒரு 30% தான் கான்செப்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இஸ் ஈஸியர் வே, ரைட்? ஸோ ஈஸியா அட்டன் பண்ணணும், நோ வே டு ப்ராப்ளம். ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம இந்த 5 ஒரு சாப்டரை 5 பார்ட்டா பிரிக்கிறோம், ஈஸியா கவர் பண்றோம். தட் இஸ் த கீ வே டு ஹேண்டில் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட். ஓகே, ஸோ இதுல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கிளாரிஃபை பண்ணிக்கணுமா?